தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 46வது அதிகாரம் வசனங்கள் 3-4. ஏசாயா 46 3வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அன்பின் ஆண்டவரே, அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, இந்த நாளை காண கொடுத்த மகாபுரிய கிருபைக்காக நன்றி. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர். தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, ஏசாயா 46 3-4 வசனம் கர்த்தருடைய அன்பின் வாக்குறுதி. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். 4 பெரிய காரியங்கள். கர்த்தர் நம்மை தாங்குகிற தெய்வம். கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறவர். அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறவர். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் நம்மை ஏந்துகிற ஒரு தெய்வன். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை தாங்குகிற தேவன். அவர் தாங்கும் பொழுது, அவர் ஏந்தும் பொழுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும். சங்கீதம் 91:11-12, ஏசாயா 54:17. கர்த்தர் நம்மை சுமக்கிற ஒரு தெய்வம். அவரை போல யாரும் சுமந்திர முடியாது. பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தவர், அக்கிரமங்களை சுமந்தவர், பாடுகளை சுமந்தவர், துக்கங்களை சுமந்தவர். உபாகமம் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. 4வது, கர்த்தர் தப்புவிக்கிறவர். கர்த்தர் கடந்த காலத்தில் தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். 2 கொரிந்தியர் 1:10, தானியேல் 3:17, தானியேல் 6:16, 6:20, 6:27, சங்கீதம் 107:20, சங்கீதம் 97:10, சங்கீதம் 91:15. உங்கள் யாவருக்காக ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றும் உங்களுக்கு நேரிடாது. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.